மதுரை ஹால்துமுல்ல வெரகல ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயிலுக்கான அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர்களான வடிவேல் சுரேஷ், அரவிந்தகுமார் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர். தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர். நேற்றைய தினம் சம்பள பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில முதல்வர் சம்மேளனம் சொன்னாங்க, நாங்க 820 ரூபாய் கொடுக்கறோம், உங்களுக்கு வேளாண் போயிட்டாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க. 770 ரூபாய் கொடுக்கறோம், எந்திரிச்சு போயிட்டாங்க. இன்னைக்குள்ள சர்வதேச தலைமையில இவ்வளவு தான் கொடுக்க முடியும். அப்ப நான் சொல்ல அவங்க பகிரங்கமா சொல்லுங்க எங்க மக்களுக்கு, ரகசியம் இல்லையே. இன்னைக்கு உழைப்பாலே உழைச்சிட்டு அந்த உழைப்பு கேட்ட ஊதியம் கேட்கறாங்க. நியாயமான விஷயம். நான் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு விலங்கு. நான் அந்த வர்க்கத்தை சேர்ந்தவன். நேற்று எல்லாத்தையும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு வச்சு முதலமைச்சர் சமயத்து பேச்சுவார்த்தை எப்படின்னு சொல்லுங்க. 6 நாள் வேலை தொடர்ச்சியா தாரீங்களா? வருஷத்துக்கு 250 நாளுக்கு 300 நாளுக்கு கிடையாது தாரீங்களா? எப்படி கிலோ எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் கொடுக்க போறீங்க? கூட்டப்பந்தம் வந்து மலைய மக்களோட வாழ்க்கையில் அதை கட்டுப்படுத்த முடியாது. ஒரு தனிப்பட்ட நபருடைய வரட்டு கௌரவத்தினால முழு மலையை ஸ்தம்பிதானிச்சிருக்கின்றதை யாரும் மறுத்து விட முடியாது. சம்பள நிர்ணய சபையின் ஊடாக தோட்ட தொழிலாளரின் சம்பளம் மாதம் நிர்ணயிக்கப்பட்டு வந்திருந்தால் இன்று இயல்பாகவே சம்பள நிர்ணய சபையின் ஊடாக ஒரு நாளைக்கான ஒரு தோட்ட தொழிலாளர் வேதனம் 900 ரூபாயும் அதிகரித்த வேதனமாக மாறி போயிருக்கும் இயல்பாகவே. அந்த ஒப்பந்தம் 1992ஆம் ஆண்டு அமுல்படுத்தப்பட்டதன் காரணமாகவே இன்று இவ்வளவு ஒரு பாரிய பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தோட்ட தொழிலாளர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதனை இழுத்தடிப்பு செய்ததினால் இன்று இந்த அவலகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு பிரதான காரணியாக நான் பார்க்கின்றேன் அரசியல், வங்குரோத்த அரசியல் காரணமாகவே இவ்வாறு கூட்டொப்பந்தம் இழுபறிப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த 1000 ரூபாய் என்ற விடயம் இங்கே ஒரு துருப்புச்சீட்டாக பாவிக்கப்படுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொண்டுதான் தேர்தலிலே செருப்படி கொடுத்தார்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு.